குருபியோ நமக. அஷ்டோவிருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் அப்படின்றது எதுக்காக பார்க்குறோம்? தம்பதிகளுக்குள்ள ஆயுள் அப்படிங்கிறத பார்ப்போம். தம்பதிகளுக்குள்ள சந்தான விருத்தி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சந்தான விருத்திக்கு வந்து 1, 5 பார்க்கணும். தம்பதிக்குள்ளேயே உள்ள 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். அதுதான் முக்கியமான நிலைப்பாடு. இதுல சும்மா ஓரலா எடுக்கிறது மட்டும்தான். அதே போல ஆயுள் நிர்ணயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயுளும் தம்பதிக்குள்ள இருக்கிற 8ஆம் பாவத்தை பார்த்துதான் நம்ம தீர்க்கமா முடிவு பண்ணணும். இது சும்மா மேம்போக்கா பாக்குறதுக்கு மட்டும்தான் இதுல யூஸ் பண்றோம். நட்சத்திரத்தை வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் பாக்குறோம். மொத்தமா பார்க்கணும் அந்த பாவகங்களையும் அந்த பாவக அதிபதிகளையும் தான் பார்த்து நிர்ணயம் செய்யணும். அப்ப மகேந்திர பொருத்தம் எப்படி இருந்தா இருக்கும்னா, பெண் நட்சத்திரம் தொடங்கி எண்ணும் போது ஆண் நட்சத்திரம் 1, 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 ஆக வந்தால் மகேந்திர பொருத்தம் உண்டு அப்படின்னு சொல்றோம். இதன் பலன் வந்து ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இதுலயும் பல முரண்பாடான விஷயங்கள் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, 7வது நட்சத்திர பொருத்தம் தாராபலன் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7வது நட்சத்திரம் வந்து வதை நட்சத்திரமா வரும். அப்ப பெண் நட்சத்திரத்துல இருந்து 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரமாகவும், ஆண் நட்சத்திரத்துல இருந்து 22 வைனாசிக நட்சத்திரமாகவும் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 25வது நட்சத்திரம் 25ங்கும் போது 2 + 5 7. இதுவும் வந்து என்ன பண்றோம்னா, 7வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அதோட பாரியாய நட்சத்திரமா தான் 25வது நட்சத்திரம் வரும். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 பாரியாயம் இருக்கு. இப்ப அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 3 பாரியாயங்களாக சொல்லப்படுது. அதாவது 3 பாரியாயங்கள் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு மேஷத்துல தொடங்கி கடகத்துல முடியும். 2வது பாரியாயங்கிறது சிம்மத்துல தொடங்கி விருஷகத்துல முடியும். 3வது பாரியாயங்கிறது தனுசுல தொடங்கி உங்களுக்கு மீனத்துல முடியும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுஷு மண்டலம் சொல்லுவோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் 3 மண்டலங்கள்ல அடக்கப்படுறதுனால அந்த 3 நட்சத்திரங்களுக்கு ஒரே அதிபதி வந்து கேதுவா வருவாரு, அடுத்தது சுக்கரன். இப்படி வரும்போது இதைதான் வந்து நம்ம பாரியாயம் சொல்றோம். அந்த மாதிரி வரும்போது இந்த 27வது நட்சத்திரம் அப்படின்றது வந்து 25வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து 3வது பாரியாயத்துல வர வதை வைனாசிக நட்சத்திரமே தான் வரும். அது நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இதுல அந்த முரண்பாடுகள்ங்கிறது இதுல இருக்கு. அதனால அந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பது நலம். இதை தவிர்க்கும் போது மற்ற நட்சத்திரங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு பொருத்தங்கள் வந்து மிகவும் குறைவா தான் வரும். இப்போ 1வது நட்சத்திரம் அப்படின்னும் போது உங்களுக்கு என்னன்னா ஏக நட்சத்திரம் வந்துடும். ஏக நட்சத்திரம் ஏக ராசி வரும்போது டிரான்சிட் பிளானட்ஸ்ல ப்ராப்ளம் வரும். அதாவது கிரக நகர்வுகள் அப்படின்னு வருஷ கிரக நகர்வுகள்ல வந்து சனி 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்லைன்னா ராகு கேதுக்கள் வர பேட் பொசிஷன்ஸோ வந்து ஒன்னா வரும். அதனால அதுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு தான் ஏக நட்சத்திரங்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான விதிவிலக்குகள் இருக்கு. எல்லா நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரங்கள் சேர்க்க முடியாது. அப்ப அங்க மகேந்திரம் காலி. இப்ப 2வது நட்சத்திரம் 4வது நட்சத்திரம் அப்படிங்கும்போது 2வது ராசியில வரும். அது கூட ஓகே. ஏன்னா 2வது ராசியும் 5வது ராசியும் 6 ராசிக்குள்ள வர்றத ஒரு விதிவிலக்கின் பேர்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை கூட சேர்த்துக்கலாம். 7வது நட்சத்திரம் தான் விபத்து நட்சத்திரமா வரும் தாராபலன்ல. நாம் அது இணைப்பது சிறப்பல்ல. 13வது நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்கள் சேர்க்கலாம். 22வது நட்சத்திரம் வைனாசிக தோஷத்துல வரும். 25வது நட்சத்திரம் நான் சொன்னபடி 3வது பாரியாயத்துல வர வதை நட்சத்திரமா வரும். ஸோ இந்த வித முரண்பாடுகள்லாம் இருக்கிறதுனால தம்பதியோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறத அவங்களுடைய 8வது பாகத்தையும் கொஞ்சம் கணக்குல வச்சு இந்த நட்சத்திரங்கள் வந்து சேர்க்கலாமா வேண்டாமாங்கிறது முடிவுல எடுத்துக்கணும். என்னை பொறுத்தவரையும் மகேந்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல, 7, 22, 25 நட்சத்திரங்களை வந்து தவிர்ப்பது நலம்
அப்படிங்கிறதான் சொல்லுவேன். வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய எண் 8122284840 இல்லை மெசேஜ் பண்ணுங்க.